அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி நுஸ்ரா நஜ்முடீன். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்மை காலங்களில் இலங்கையில் நடைபெறுற ஒரு விஷயம். அதாவது அரச உத்தியோகத்தில் இருந்து கொண்டு தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி லஞ்சம் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் நிறைய பேர் பாகுபாடின்றி நிறைய பேர் கைது பண்ணுறாங்க. வரவேற்கத்தக்க விஷயம். ஏனென்று கேட்டால், அந்த அரச இயந்திரத்தை இயங்க விடாமல் முடக்கிற வேலைகளில் ஈடுபடுறார்கள். அதிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும், நிதானமாக நடைபெற வேண்டும் என்றதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல் சிலாக்களுக்கு தெரிய லஞ்சம் சிலாக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க லஞ்சம் எடுக்கிறது மட்டும்தான் குத்தம் என்று. இல்லை, லஞ்சம் கொடுக்கறதும் குத்தம் தான். அதாவது ஏண்ட வேலையை செய்ய இயலாத வேலையோ இல்லாட்டி நிறைய டைம் எடுக்கிற வேலையோ செஞ்சு கொள்ளணும், அவசரப்படுத்தணும் என்றதுக்காக வேண்டி நேர்மையாக இருக்கிற ஒரு ஆளை ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லாட்டி பை ஃபோர்ஸ்லேயோ நான் லஞ்சம் கொடுத்தாவது என் வேலையை செஞ்சு கொள்ளணும் என்று நினைச்சா அதுவும் குற்றம் தான். ரைட். அப்போ காசு கொடுத்து எடுத்தால் மட்டும்தான் குற்றமா என்று பார்த்தீங்கன்னா இல்லை, பொருட்களால் செஞ்சாலும் அதுவும் ஒரு லஞ்சத்துக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டால், பாலியல் லஞ்சம், செக்ஷுவல் பிரைப் இது என்று சொல்கிறோம் நாங்கள். இது என்னது? அதாவது இந்த வேலையை ஒரு அரச உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு சேவையை நாடி போகணும் என்று சொன்னால், இந்த வேலையை செய்யணும் என்று சொன்னால் நீங்கள் இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், இப்படி பேசணும், என்னோட வரணும், அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வேலையை செய்கிறதுக்காக வேண்டி, அவரோட உத்தியோகத்துக்கு கீழே இருக்கிற வேலையை செய்கிறதுக்காக வேண்டி இப்படி பாலியல் ரீதியாக பேச்சு செயல் என்ன சரி செஞ்சால் அதுவும் லஞ்சம் தான். ஆகவே என்ன நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம், சில ஆட்கள் ஈக்கிறாங்க என்கிட்ட நிறைய பேருக்கு இந்த கன்செப்டில் ஐடியா இல்லை. இது லஞ்சத்துக்குள்ளே வருமா இல்லாட்டி வேறு என்ன என்ற ஐடியா உண்டு இல்லை. அதனால தான் நான் இந்த வீடியோ இன்றைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஒரு அரச உத்தியோகத்தில் இருக்கிறோம், அவங்களோட காரியால நேரத்தில் நாங்கள் அவங்கள மீட் பண்ண போயிட்டு எங்களோட வேலையை நாங்கள் செஞ்சு கொள்ள போகிற நேரம் அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நார்மலாக இப்போ நான் என்கிட்ட பேசுகிற பாசையிலே சொன்னேன்டா, உங்களோட கண் பட்ட கண்வா அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்கன்னு வைங்களே, தேவையாது அவருக்கு? இல்லை, நான் கேட்குறேன் தேவையான்னு சொல்லி அவரோட டியூட்டிக்குள்ளே அது வருதா? அதுவும் ஒரு லஞ்சமாக தான் கருதப்படும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். பீனல் கோட் ஆஃபென்ஸ் படி 345 படி அதில் கிளியராக சொல்லிக்கிறாங்க, பை யூஸ் த வேர்ட்ஸ் ஆர் ஆக்ஷன் causes sexual annoyance, harassments. அதாவது தொல்லை, பாலியல் தொல்லைக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு நீங்கள் இதை சைன் பண்ணணும் இல்லாட்டி இந்த வேலையை செஞ்சு தரணும் என்ற ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ கேட்க வந்த இடத்துல அவட கண் எப்படி இருந்தால் என்ன, வாய் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன? அதுக்கான கொமெண்ட்டை நாங்கள் ஏன் கொடுக்க போகிறோம்? தேவையில்லாது. எங்களோட கெப்பாசிட்டி முடிஞ்சு நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற நேரம் எதுவும் பேசிக்கொள்ளலாம். ஆனால் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து கொண்டு அந்த டியூட்டி நேரத்தில் நாங்கள் எதுவும் அப்படி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாலும் அது லஞ்சத்துக்குள்ளே வரும். அடுத்தது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்குள்ளே வரும். அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கலாம் என்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இதில் 5 years, அதாவது மே எக்ஸ்டெண்ட் டு 5 years இம்ப்ரிஸ்மெண்ட். அப்போ 5 வருஷத்துக்கு வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு கீழே வந்துச்சுன்னு சொன்னேன். அதில் இன்னொரு விஷயம், எங்களோட கெப்பாசிட்டி உள்ளுக்கு நாங்கள் அந்த வேலையில் இருக்கக்கோல நேரடியாக சில விஷயங்களை பேச இல்லாமல் நாங்கள் டெலிஃபோனில் கொஞ்சம் இந்த டீட்டெயில்ஸை சொல்கிறோம் அப்படின்ட்டு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்ல வந்த நேரம் அதை கேட்டுட்டு இதையா சொல்ல வந்தீங்க, நான் நினச்சேன் ஏதோ பர்சனல் விஷயம் என்று சொன்னாலும் என்ன எதிர்பார்க்குறாங்க பர்சனல் விஷயம் என்ற ரீதியில்? ஆகவே வேலை செய்கிறார்கள், எல்லாம் அமானிதமான பொறுப்புகள் அரச உத்தியோகத்தில் இருக்கிறார்கள், கவனமாக அவங்களோட வேலைகளை செய்யும், எதுலையும் மாட்டிக்கொண்டு அதுக்கு பிறகு சீரழிய வேணாம் என்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் இப்படி யாரும் பாதிக்கப்பட்டால் ப்ரூஃபோட பயம் இல்லாமல் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க இயலும் என்றதை நான் பெண்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். தயங்கவான என்னென்னு கேட்டால், நீங்கள் ஒரு ராங்கும் செய்யலை, ராங் செய்கிறார்கள் தண்டிக்கப்பட வேண்டும். சரியான ஆதாரத்தோட சரியான அத்தாரிட்டி அணுகினீங்கன்னா இப்படியான கேடுகட்ட வேலைகள் செய்கிறார்கள், பாலியல் ரீதியாக லஞ்சம் பெறுறாக்கள், பேசுகிறாக்கள், அப்படி அந்த அரச உத்தியோக டைமில் இருந்து கொண்டு மிஸ்யூஸ் பண்ணுறாக்கள், லஞ்சம் எடுக்கிறாக்கள், கொடுக்குறாக்கள், இது சம்பந்தமாக எல்லாருக்குமான நல்ல வேலையை செய்யணும். ஆகவே தைரியமாக
நீங்கள் நிதானமாக, நீங்கள் நேர்மையாக, நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் இதை செய்யணும். உங்களோட எண்ணத்தில் குறுக்கு புத்தி, அதாவது கெட்ட எண்ணங்கள் இருந்தால் வேலை செய்கிறாக்கள் ஒன்றும் செய்யலை. உண்மையாக நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதை தைரியமாக பிழை செய்கிறாக்களை தண்டிக்கிறதுக்கு வழிவகுக்கலாம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.